கல்லுருவி கரைந்துடுமே கைலாசம் அடைந்துடுமே மரம் மட்டை தாமரைகள் மண்ணுமே அழிந்துடுமே அழிந்துடுமே பார்வதி, தாங்கள் திருநடனம் ஆட வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும். பகவானே, நான் திருநடனம் ஆடினால் இந்த தேசமெல்லாம் அழிந்து போகுமே பார்வதி. பகவானே, தேசம் அழிந்து போகும் என்று சொல்கின்றீர் அல்லவா? இந்த உலகம் அழியக்கூடிய வேளையிலே நானும் சேர்ந்துதானே அழிந்து போகிறேன். உலகமே அழிவதற்கு முன்பதாக ஒரே ஒரு முறையேனும் உங்கள் திருநடனத்தை காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் சுவாமி. முன்னால் உலகம் அழிந்தது என்று ஒரு பெயர் வரக்கூடாது. வராம அதனால்தான் பகவானே, பொதுவாக சொல்ல போறார், நான் ஆடினால் கல்லுருவி கரையும், சரி, கைலாயம் அழியும். பகவானே, மரம் மட்டை தட்டை தாவணை புல் பூண்டு ஆடு மாடு கோழி தேவர்கள் முனிவர்கள் யாவரும் இருக்க மாட்டார். பரமேஸ்வரா, இது முன்பு நடப்பதை இப்படி நடக்கும் என்று நான் விளக்கமாக சொல்லுகிறேன். பகவானே, இனிமேலும் உன் விருப்பம். பூலோகம் அழிந்தாலும் சரி, நாம் இருக்கிறோமே கைலாசம் அணி, இந்த கைலாசம் அணியை அழிந்தாலும் சரிதான், தாங்கள் திருநடனம் ஆட வேண்டும், அதை பார்த்து நாம் கண்டுகளிக்க வேண்டும். பார்வதி, இத்தனை சொன்ன பிறகும் நான் ஆட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்கு இருக்கு. ஆமா, சரி, நான் ஆட வேண்டும், நீ காண வேண்டும். கொஞ்சம் நில்லுங்க. நான் ஆடுகிற போது எந்த விளைவுகள் வந்தாலும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த விளைவு வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் வந்து என்று ஆண்டவன் ஆடுகிறேன் என்று சம்மதித்து திரும்புகிற போது தடுத்து சொன்னால் பார்வதி என்ன சொல்லுகிறாள்? பகவானே, தாங்கள் திருநடனம் ஆடுவது வரிதல்ல, ஆனால் தாங்கள் அணிந்திருக்கின்ற ஆடை ஆவணங்களில் எதுவொன்று கலந்து கீழே விழுந்தாலும் சரி, பொதுவாக சொல்ல போனால் உங்களுடைய வியர்வை துளி கூட பூலோகத்தில் விழக்கூடாது. பூமியில் விழுந்தால் தாங்கள் ஆட்டத்திலே தோல்வி அடைந்து விடுவீர்கள். ஓஹோ, நான் நடனம் ஆடுகிற போது எந்த ஒரு பொருளும் உடல்ல இருந்து விழக்கூடாது. விழுந்தால் எனக்கு ஆட தெரியாது நீ சொல்லுவ. ஆமா, எனக்கு சம்மதம் பார்வதி என்று பராசக்தி சொல் கேட்டு அவன் விருப்பத்திற்கு இணங்கி திருநடனம் எப்படி ஆடுகின்றார் பாருங்கள். எப்படி ஆடுகிறார்? ஆடினாரே நடனம், நடனோரி தாடினாரே பகவான் ஆடினாரே நடனம், திரு நடனம் புரிந்தாடினாரே ஆடும் பிரம்மனும் மருடத்தினர் கோடி, ஆடும் பிரம்மன்னர் ரூபத்தினால் கோடி, 54,000 சங்கத்தார் சொல்கிட, 54,000 சங்கத்தார் சொல்கிட, ஓசைக்குள் இரவிருள் வெள்ளதாரிக்கும் அப்பொங்கும் எவ்வொங்கும் எங்கும் புறம் பகவான் ஆடினாரே நடனம், வீறு நடனம் ஆடினாரே மாகழியும் தையும் மாசி பங்குனியும், மாகழியும் தையும் மாசி பங்குனியும், மங்காத சித்திரை வைகாசி ஆனியும், மங்காத சித்திரை வைகாசி ஆனியும், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நல்ல வெள்ளிச்சனி ஞாயிறு
அழகாக அறையில் கொடுத்தவர் ஆவி வேஷ்டியை அறையிலே உடுத்தவர் கண்ட கொடாரியை தோளிலே போட்டவர் கொடாரி தோளிலே போட்டவர் கணமும் தொங்கி தொந்தும் தரிகிட நாடினாரே நடனோ ஒரு நாடினாரே பார்வதியுடைய சொல்லை தட்டாமல் பகவான் திருநடனம் ஆட எத்தனைக்கின்றார். முதலில் ஆடை ஆவணங்கள் எடுத்தணுகின்ற திருநடனம் ஆடுவதற்கு என்ன என்ன பொருட்கள் தேவையோ ஆமா அணிகலன்களும் ஆடைகளும் அவசியம். பொதுவாக சொல்ல போனால் ஆள் பாதி ஆடை பாதி சொல்லுவாங்க. அம்மா ஆமா ஆயுதம் பாதி கையில இருக்குது, ஆயுதம் வேணும். வேணும் இல்ல, ஆயுதம் எதுக்கு? பகவான் என்னைக்கு கையில ஆயுதம் இல்லாம ஆடி இருக்கிறாரு. அதானே மான்மழு கையில இருக்குது, ஆமா திருபிரம்பு இருக்குது. சரி, இப்படி மங்காத பொருள் எப்பவும் பகவானுக்கு இருக்கும். அறையிலே புலித்தோல் ஆடை எடுத்தணிந்தார். காவிவஸ்திரம் அணிகூடிய பகவான் ஆமா அன்றைக்கு என்ன ஆயுதம் அந்த ஆடை அணிகிறார்? புலித்தோல் ஆடை எடுத்தணிகின்றார். கையிலே மான்மழு தரித்து, அம்மா காலிலே பாத குரடணிந்து, உத்ராட்ச மாலைகளும் அம்மா நாக பாம்பு சர்வ ஆவணமாக படம் பிரித்து ஆடுகிறது. காதலி தோடு எடுத்தணுகின்றார். காலிலே தண்டையிட்டு அம்மா ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார் ஆண்டவன். சரி, இவர் ஆடுகிற நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக வருகிறார். அம்மா 8 நாள் ஆடுகிறார். ஆமா அப்ப ஒரு வாரம் ஆகுது. சரி, 4 வாரங்கள் ஆடுகிற போது ஒரு மாதம், 12 மாதம் ஆடும் போது ஒரு வருடம். இப்படி ஒரு வருடத்தையும் ஆட்ட முடியல. சரி, பல வருடமாகவே ஆடுகிறார். யுகக்கணக்காகவே பகவான் ஆடிக்கொண்டிருக்கின்றார். வருடம் மாறி அது யுகமாக வருகிறார். ஆமா, இப்படி ஆண்டவன் ஆடுகிற போது ஆமா இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வேணுமா வேண்டாமா? வேணும். இந்த முடிவு எங்க வருது பாருங்க. சரி, பகவான் காதலை அணிந்திருந்த தோடு என்ற ஆபரணம் திருகாணி கலந்து வருகிறது. ஏன்னா இந்த ஆட்டத்துக்கு முடிவு இந்த திருகாணி கலந்து வருவதைக் கண்டு பகவான் பகவானுக்கே நட்டு கலருது. இந்த திருகாணி கலந்தால் ஆபரணம் பூமியிலே விழும். விழுந்தால் பார்வதி நம்மளை தோல்வியாகிவிட்டோம் என்று கைகொட்டி சிரிப்பாள். போயும் எவ்வளவு பெரிய மனிதனோ சின்ன மனிதனோ ஒரு பெண்ணுக்கு அடிமையாக கூடாது. பகவானும் பார்வதி இல்லையா என்று பகவான் ஒரு காலால் திருநடனம் ஆடுகிறார். ஒரு கால் அப்படி மேலே தூக்கி இடது காலை கீழே ஓட்டி வலது காலை மேலே தூக்கி, என வலது கால் சிவன் கால், இடது கால் சக்தி கால். சரி, சக்தியை பூமியிலே பலமாக ஊன்றி சிவன் காலை மேலே தூக்கி அப்படியே கலந்த திருகாணி முறுக்கி விடுகிறார். கால் கட்டை பெறுவதில் கொண்டு ஒரு கால் கீழே ஒரு கால் மேலே வைத்து ஆடுகிற போது உடுத்திருந்த ஆடை சற்று விலகுகிறது. சரி, இங்க பார்க்கிறவங்க தேவர்கள் முனிவர்கள் யாவரும் பார்க்கிறாங்க, எல்லோரும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார்கள். ஆனால் யாருக்கும் அலங்காரம் தெரியவில்லை. ஆதிசக்தி பார்வதிக்கு மட்டும் ஆண்டவனுடைய அலங்காரம் தெரிகிறதா? சரி, இதை கண்டிருந்த பார்வதியா கையை கொண்டு
ஈஸ்வரர் பார்வதிகோ பார்வதிகோ ஈஸ்வருக்கும் பார்வதியோ ஈஸ்வருக்கும் பார்வதியோ பகவானுடைய நாட்டியத்தை கண்ட பார்வதியானவள் கண்டு கைகொட்டி கலகலகலவென்று சிரிக்கிறார். கையை கொட்டி கலகலவென்று சிரிக்கின்றார். அருமையான சிரிப்பு. பார்வதி கலகலவென்று சிரித்த போது பகவானுக்கு கோபம் வருகிறது. அதானே நல்லா தானே ஆடிட்டு இருந்தோம். ஆமா இப்படி சிரிக்கிறாள். நல்லா தானே போயிட்டு இருந்து என்று பார்வதி சிரித்த போது பகவானுக்கும் கோபம் வந்ததினால் ஆமா அதே ஆட்டம் ருத்ர தாண்டவமாக மாறுகிறது. இப்படி மாறுகிற போது ஆமா அந்த என்ன அங்குலங்கள் அணிகலங்கள் எல்லாம் அசைது பாருங்கள். என்ன மானாடம் அழுவாடம் மங்கி சிவகாமி ஆடேன் ஆடேன் வானுலகு கூட்டமெல்லாம் ஆடேன் குஞ்சர முகத்தானோடு குழந்தை முருகேசன் ஆடேன் தேவராட முனிவராட வானவர்களாட தானவர்களாட இறைவன் இடபுறம் இருந்த ஈஸ்வரியும் ஆடுகிறாள். ஆமா இப்படி ஆடுகிற போது பகவான் தலையிலே வைத்திருந்தாள் அல்லவா கங்கா தேவியானவள் அந்த முடிக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறாள். சரி அந்த சடைமுடி குலைந்தது. ஏன்னா பகவான் நிலை குலைந்து ஆடுகிறார். ஆமா ஒரு மனுஷால் நிலை தடுமாறுகிற போது சரிதான் எதெல்லாம் வந்து எங்கெங்க விழுதுன்னு தெரியல. ஆமா ஆண்டவன் நிலை குலைந்து ஆடுகிற போது சடைமுடி குலைந்தது. ஆமா கங்கை என்ற மங்கை கோபத்திலே பூமியிலே குதித்தாள். சரி அவள் பூமியிலே கோபத்தினால் குதித்ததினால் ஆமா இந்த உலகெங்கும் தண்ணீரால் வருகிறது. அப்படி பொங்கி வருது சுனாமி ஜலப்பிரளயமாக தோன்றுகிறது. தண்ணி உலகமே தண்ணீர்ல அழிந்து வருகிறது. ஆமா உலகமே தண்ணீர்ல தான் இருக்கு. கடல் பொங்கி வந்தது போல் கங்கை கரை புரண்டு வருகிறாள். அப்ப உலகம் அவ்வளவுமே அழியுது. சரி மரமட்டிடத்தை தாவணி புல் பூண்டு ஆடு மாடு கோழி தெய்வலோகம் பிரம்மலோகம் வைகுண்ட லோகம் ஆமா ஆண்டவன் இருக்கும் சிவலோகமும் அழிந்து சரி சிவசக்திக்கும் சிவனுக்கும் இருப்பதற்கு இல்லாத நிலையும் வருகிறது. இருப்பதற்கு இடமே இல்லை. அப்பதான் பகவான் சொன்னாரு, பார்வதி சுவாமி ஒரு பழமொழி உனக்கு தெரிய நினைக்கிறேன். என்ன? பொம்பளை சிரிச்சா போச்சு புயல விரிச்சா ஆச்சுன்னு சொல்வாங்க. இப்ப என்னாச்சு? இருப்பதற்கு இடமில்லையே சுவாமி. ஆட மாட்டேன் என்று சொன்னேன். ஆமா ஆட்டத்தை கண்டல்லாது கையிலே இருக்க மாட்டேன் என்றாய். ஆமா எந்த விபரீதம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றேன். ஆமா உலகம் அடைந்து விட்டதே பார்வதி. பகவானே பெண்புத்தி பெண்புத்தி என்பதற்கு இலக்கணமாக இந்த அடியை இருந்து விட்டேன் சுவாமி என்று பார்வதியானவள் கையிலே அணிந்திருந்த கடையாளியை கலக்கினாள். அந்த நீரிலே விட்டறிந்தாள். சரி அது கீழ் லோகத்திலே வேர் தோன்றி விழுந்து மேல் லோகத்திலே தாமரை பூவானது வளர்ந்தது. செந்தாமரை மலர். ஆமா லட்சுமி வாசம் செய்யும் செந்தாமரை மலர். அடேங்கப்பா சிவனும் சக்தியும் அப்போது அமர்ந்திருக்கிறார்கள். எப்படி பாருங்கள். எப்படி? பூத்த செந்தாமரையில் பார்வதியும் சிவனோ மலர் மேலே மாதுமையும் சிவனோ மனமெல்லாம் மேய்க்கவே பகவானும் இருந்தார். பூவனமெல்லாம் மேய்க்கவே பகவானும் இருந்தார். யாத்திரைக்குள் அடங்காதே ஆதீஸ்வரன் இருக்க யாத்திரைக்குள் அடங்காதே ஆதி சிவன் இருக்கே மகிழ்ந்திருக்கும் நேரம் அதில் ஆழ்ந்த திருப்பக்கடலே ஆதிசீடன் அரண்மனையில் அமர்ந்திருந்த மாயோள் ஆதிசீடன் அருளையில் அமர்ந்திருந்த மாயோ அங்கிருந்த என்னுடையாழ்வா அந்தரத்தில் வரவே ஐயா அப்போது கருடாழ்வா அந்தரத்தில் வரவே செந்தாமரை
போவதில்லை. சரி. பகவானும் பார்வதியும் இனிதாகவே கொலுவிருக்கின்றார். ஆமா. இங்கு இப்படி இருக்க அந்த வைகுந்த லோகத்திலே சரி அந்த கருடையாழ்வான் இருக்கிறாரே மனதிலே நினைக்கிறார். அவன் என்ன நினைக்கிறான்? பகவானை பார்த்து கொஞ்ச நாட்கள் ஆகிறது. ஆமா. ஆகையால் இன்றைய தினத்திலே பகவானையும் பார்வதியும் சென்று பார்த்து விட்டு வர வேண்டும். சிவதரிசனம் செய்ய வேண்டும். தினந்தோறும் அவனுக்கு அது ஒரு வழக்கம். தினமும் சிவதரிசனம் செய்யலன்னா அவனுக்கு வராது. மகாவிஷ்ணுவுக்கு அவன் வாகனமாக இருந்தாலும் இறைவன் மேல் அன்புடையவன். ஆமா. ஏன்னா கண்ணபெருமானுக்கு வாகனமா பிறவி செய்தது யாரு? ஆண்டவன் சிவபெருமான். ஆமா, பகவான் தான். என்ன இன்று முதல் மகாவிஷ்ணுக்கு வாகனமாக நீ சென்றிருக்க வேண்டும் என்று சொன்ன ஞாபகம் ஆமா கருடனுக்கு எப்போதும் இருக்குமா? அதாவது யாரா இருந்தாலும் செய்தான், பிறவி செய்தவங்கள மறக்க முடியுமா? அதைத்தான் என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற வகற்கே என்று வள்ளுவர் சொல்லி வைத்தேன். ஆமா, முன்பு செய்ததை பின்பு மறக்க கூடாது. ஆமா. அதுபோன்று இறைவனை தரிசனம் செய்வதற்காக வேண்டி அந்தர மார்க்கமாக பறந்து வருகிறான் கருடன். பறந்து பார்க்கிற போது எங்கு பார்த்தாலும் ஜல பிரளயம், எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணி. கைலாசம் இல்லை, கான் ரூப சோலை இல்லை, தெய்வலோகம் இல்லை, பிரம்மலோகம் இல்லை, வைகுண்டலோகம் இல்லை, நட்டவர தாமரைகள் யாவையும் காணவில்லை, ஒன்னையும் காணவில்லை என்று பகவானை தேடி வருகின்றான். அப்படியோ தேடி பார்க்கிறான். பகவான் செந்தாமரை பூவிலே இருப்பதை கண்ணனை கண்டான். எங்கெங்கு பார்த்தாலும் தண்ணீர் மயமாக இருக்கின்றது. ஓடோடி வருகின்றான். பகவானுடைய பக்கத்தில் வந்து சொல்கின்றான், இந்த இரடை ஆழ்வார் ஏனென்ற காரணத்தை கேட்க வேண்டும் என்று வருகின்றான். எப்படி வாருங்கள், எப்படி? அண்டமென்று நிறைந்ததொரு ஆதிபரனாரே, அண்டமென்று நிறைந்ததொரு ஆதிபரனாரே, அதிசயமாய் மலரத்திலே அமர்ந்திருப்பதென்ன, ஈஸ்வரனர் மனமகிழ்ந்து ஏது முறை சொல்வார், ஈசனும் மனமகிழ்ந்து ஏது ஊரை சொல்வார், வயவல்லி முறையேற்ற திருநகரமாடி, மயவழின் முறைகேட்டு திருநடனமாடி, இந்த உலகம் எல்லாம் இடழித்து போச்சே, உலகமெல்லாம் ஈடழிந்து போச்சே, அழிந்து போன உலகமதிலே அழியாமல் இருக்க இரடியாழ்வான் பகவானிடத்திலே வந்து சொல்கின்றார். என்ன கேட்கிறான்? பரமசிவா, தாங்கள் இந்த தாமரை பூவிலே இருப்பதற்கு காரணம் என்ன சுவாமி? என்ன? எப்படியோ பார்த்து விட்டாய். சரி. ஆமா, நீ வந்ததும் ஒரு நல்ல காரியம்தான். சரிதான். எதற்காக இந்த நிலைக்கு நாங்கள் வந்தோம் என்றால், பார்வதி சொல்லை கேட்டு நான் திருநடனம் ஆடியதினால் சரி பாரேழு உலகம் அழிந்தது கருடா. ஆகையால் எனக்கு ஒரு உதவி செய்யலாமா? என்ன உதவி செய்ய வேண்டும் பகவானே? உத்தரவிடுங்கள். இந்த அழிந்த பிரபஞ்சத்தை நான் மறுபடியும் படைக்க வேண்டுமே, ஆனால் அழியாத பொருள் இருந்தால் எனக்கு நீ தர வேண்டும். அப்படியே ஆகட்டும். இருந்தால் எடுத்து வா என்ற போது இருந்தால் என்றாலே அங்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். ஆமா, பகவானுக்கு தெரியாம இருக்குமா? இருந்தால் எடுத்து வா என்ற நேரத்தில் சரி செங்கலை வாழ்கிறவுடன் ஆமா சிவன் சொல்லி தட்டாமல் பறந்து சுற்றி பார்க்கலாம், பரப்பை தேடி பறந்து பார்க்கிறார். எப்படி பாருங்கள், பறந்து சுற்றி பரப்பை எல்லாம் தேடுவானா, பறந்து சுற்றி பரப்பையெல்லாம் தேடுவானா, சுரபோசில் மணிக்கடலில் சுரப்பத்தினோ
ஆஞ்சநேயாய் கொண்டு வைத்தாய். இரடையாழ்வான் சரி பறந்து சுற்றி பார்க்கடலில் பார்த்து வருகின்றான். அப்படி அவன் சுற்றி தேடி பார்க்கிற போது அம்மா இவன் கண்ணுக்கு என்ன தெரியுது? ஒரு சுரப்பாத்திரம் மிதப்பதை கண்ணனை கண்டான். கண்டவன் காந்தகத்தால் ஒழுவினான். ஆண்டவன் சொன்னது போல பகவானுடைய மண்பிலை கொண்டு வைத்தார். பகவான் சொன்னது போல பாத்திரம் இருக்கிறார். அம்மா மனம் சந்தோஷம் கொண்ட கருடன் கருடன் மேலே பறந்தவன் தாழ்ந்த முகமாக வந்து அம்மா அவன் காலை குழுவி, என்னுடைய நகம் ரொம்ப கூர்மையாக இருக்கும், காலால் சுரப்பாத்திரத்தை எடுத்து அம்மா கரை கண்டனாக முன்பிலே கொண்டு வைத்து, பகவானே நீங்கள் சொல்படி நான் 7 கடலும் தேடினேன், என் கண்ணுக்கு தென்பட்டது இந்த சுரப்பாத்திரம் ஆகட்டும் என்று கொண்டு வைத்து பணிந்து நின்றான் கருடன். பகவானும் சுரப்பாத்திரத்தை கையிலே வாங்கினார். அப்போது ஆண்டவன், அம்மா கருடா சுவாமி சற்றமர்ந்து ஆகட்டும் புறப்படும் நேரம் வரும்போது நானே சொல்லுகிறேன் சரி என்று அவனை அமர வைத்து விட்டு அவன் கொண்டு வந்தான் பாருங்க சுரப்பாத்திரம். அதை மெதுவாக திறந்து பார்க்கிறார். சரி அப்படி பார்க்கிற போது பாத்திரம் ஒன்று, சரி அறைகள் 2. ஒரு பாத்திரம். அம்மா அதை முன்பக்கம் திறக்கிறார், ஒரு ஆண்மகன் வெளியே வருகிறார். குறை இரவை மறுபக்கம் திறக்கிறார், ஒரு பெண் மகள் வருகிறார். அம்மா பாத்திரம் 1, அறைகள் 2. குறை இரவை திறந்து பார்க்க ஆணும் பெண்ணும் இருப்பதை கண்டு பகவான் மகிழ்ச்சி அடைந்து கேட்கின்றார். அவருக்கு ஒரு சந்தோஷம். அம்மா அடடடடடடடா, உலகம் அழிந்தது, சரி ஆனால் அழியாத மெய்ப்பொருளாக ஒரு ஆணும் பெண்ணு இருக்காங்களே. அம்மா அப்ப இந்த உலகம் படைப்பதற்கு ஒரு வழி தெரியுது. ஆமா உண்மைதானே? உண்மைதான். மரமாக இருந்தாலும், மட்டையாக இருந்தாலும், எறும்பாக இருந்தாலும், யானையாக இருந்தாலும் ஒரு ஜீவனை பிறப்பிக்க வேண்டுமே. ஆனால் ஆணும் பெண்ணும் அவசியம். கடவுள் நமக்கு நம்ம 2 பேர் இருக்குமே. அம்மா சிவன் இல்லையே, சக்தி இல்லை, சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை. 2 பேரும் இல்லைன்னா உலகம் இயங்காது. ஆமா உலகமே இல்லை. அப்படி இருக்கிற போது மனித ஜீவனில் ஆணும் பெண்ணும் அவசியம். ஆமா அதற்கு வழி தெரிந்தது. சரி என்று விவரத்தை கேட்பதற்காக ஆமா பகவான் அவர்களை கூப்பிட்டு என்ன கேட்கிறார்? ஆழ்வார், அதாவது நீங்கள் 2 பேரும் இந்த பாத்திரத்துக்குள் எப்படி வந்தீங்க? நாங்கள் தானே சுவாமி, நாங்கள் விவசாய தொழிலுக்கு செல்வது என்னுடைய வழக்கம். நீங்கள் யார்? என்னுடைய மகள். நாங்கள் தகப்பனும் மகளும். சரி. என்னுடைய பெயர் வந்து திருமகள். இது என்னுடைய அப்பா. அவர் பேர் என்ன? வள்ளுவர். சரி சரி. நாங்கள் 2 பேரும் எப்படி இந்த பாத்திரத்துக்குள் வந்தோம் என்று தானே கேட்கின்றீர்கள்? ஆமா. அதாவது நான் வயல்ல டெய்லி உழ செல்வேன். விவசாயம். என் வீட்டுல உழ மாட்டியல? விவசாயம். வயல்ல நிறைய தொழில் கிடக்கவங்க எல்லாம் வலிக்கு விழுந்துருவாங்க. இல்ல இல்லையா, என்னுடைய தொழில் வந்து விவசாயம் பார்ப்பது. சரி. தொழில். காலையில என்னுடைய மகள் எனக்கு கஞ்சி கொண்டு வருவாள். அந்த நேரத்திலே இந்த கடலானது பொங்கி வருவதை கண்டே அது என்னுடைய மகளானவள் கொண்டு வந்த கஞ்சி பாத்திரத்தை வாங்கி திடீரென்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதை பார்த்து பயந்து மகள் கொண்டு வந்த கஞ்சியை கவிழ்த்து விட்டு அந்த பாத்திரத்தை இருகூறாக பாவித்து ஒரு அறையில் நானும் இன்னொரு அறையில் எனது மகளுமாக அமர்ந்து கொண்டோம் ஐயா. அதனால் இன்று உயிர் பிழைத்தோம், உங்கள் முன்பே நிற்கின்றோம். என்ன ஒரு அதிசயம். நல்லது நல்லது. இந்த உலகத்தை படைப்பதற்கு என்ன நீங்கள் தகப்பனும் மகளுமாக வந்திருக்கீங்க. ஆனால் மறு யுகத்தில் நீங்கள் இவளை மகளாக ஏற்றக்கூடாது, தாரமாக ஏற்றுக்கொள்ள. சுவாமி, அது எப்படி என்னால் முடியும்? தகப்பனும் மகளுமாக இருக்கக்கூடிய நாங்கள் கணவனும் மனைவியுமாக வாழ முடியுமா?
அப்படி வாழ்ந்தாதான் இந்த உலகம் எங்களை ஒத்துக்கொள்ளுமா பகவானே? திருவள்ளுவரே, என்ன? இந்த யுகம் முடிந்து மறை யுகம் பிறவியாகிற போது சரி, தகப்பன் மகள் என்ற ஞாபகம் உங்களுக்கு தெரியாது. ஓஹோ. அவள் யாரோ, நீங்கள் யாரோ. எங்கள் சித்தத்தை உங்கள் பால் செலுத்துகின்றோம் சுவாமி. ஆகையினால் தங்கள் விருப்பப்படி ஆகட்டும். இந்த உலகம் படைப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்களேன் அப்படியே ஆகட்டும் என்று அவர்களை அமர வைத்துவிட்டு ஆமா, பகவான் கருடனை வரவழைத்து என்ன சொல்கின்றார்? கருடா, சுவாமி, எனக்கு இன்னும் ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி செய்ய வேண்டும்? இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு கண்ணபெருமானுடைய ஆலோசனை வேண்டும். சரி, மைத்துரு இருந்தால் சரி, மலையேறி பிழைக்கலான்னு ஒரு பழமொழி சொல்லுவா. ஒரு மங்கட்டையை கூட தாண்ட முடியாது. ஆமண்ணே. அதனால அவர் வந்தா சில ஆலோசனை எடுத்து கூறுவார். ஓஹோ, எனக்கு ஆபத்து எப்போதெல்லாம் வருகிறதோ சரி, அப்போதெல்லாம் அடைக்கலம் தருகிறது என்னுடைய அத்தான் கண்ணபெருமான் மட்டுமே. ஆமா, அவரை அழைத்து வா என்ற போது ஆமா, செந்தலை வாழ்கருடல் சரிதான் பறந்து